உப்பு இந்த நாட்டுக்கு தேவை. ஆனால் அது இறக்குமதி செய்ய வேண்டிய அத்தியாவசியம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதை முன்கூட்டி செய்திருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது. ஆகவே இந்த நாட்டிலே அதாவது ட்வின் டெபாசிட் இருக்குது, எக்ஸ்போர்ட்லையும் இம்போர்ட்லையும். அதாவது பற்றாக்குறை இரண்டு பற்றாக்குறைகள் இருக்கின்றன. ஏற்றுமதியிலையும் பற்றாக்குறை இருக்கின்றது, இறக்குமதியிலையும் பற்றாக்குறை இருக்கின்றது. வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை, பட்ஜெட் டெபிசிட்னு சொல்கிறோம். ஆகவே இந்த மாதிரியான நிலுவை செலுத்த வேண்டிய நிலுவையிலிருந்து வர்த்தக ரீதியாக தொடக்கின்ற பற்றாக்குறை ட்ரேட் பேலன்ஸ், ட்ரேட் டெபிசிட் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே பற்றாக்குறை இந்த நாட்டிலே இருக்கும் வரைக்கும் எங்களுடைய நாட்டை நாங்கள் அபிவிருத்தி செய்வது என்பது மிகவும் கஷ்டம். அதாவது ஒன்று, எங்களுடைய பட்ஜெட்லையும் பற்றாக்குறை வருகின்றது, வருஷம் அது ஏற்றுமதி இறக்குமதியிலையும் பட்ஜெட் பற்றாக்குறை வருகின்றது. ஆகவே இந்த ரெண்டு பற்றாக்குறையும் நீக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களிலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான், நாட்டிலே இவ்வாறான பண குறைபாடு ஏற்படுவதற்கு காரணம் ஊழல் நிறைந்து விட்டது, எல்லோரும் காசு அடித்து விட்டார்கள், அதனால் இந்த பற்றாக்குறை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ அதுவும் இல்லை. ஆகவே இந்த பற்றாக்குறையை நீக்குவதற்கான வியூகங்களை வகுக்க வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கணும். மிஸ்மேனேஜ்மெண்ட் இருந்தால் ஒரு நாளும் சரி வராது. ஆகவே அந்த மேனேஜ்மெண்ட்டை ஒழுங்காக செய்வதற்கு அரசாங்கம் முன்னிலை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டிலே இன்று அரசாங்க அதிகாரிகள் வேலை செய்வதற்கு பயப்படுகின்றார்கள். நாங்களும் ஏதோ தப்பி தவறி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா எங்களை கொண்டு உள்ளுக்கு போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுகின்றது. இன்று பிரதேச சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, பிரதேச தலைவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள், நகரசபை தலைவர் உருவாகி இருக்கின்றார்கள், மேயர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். இவர்களும் இப்பொழுது வேலை செய்ய பயப்படுகிறார்கள். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா எங்களை கொண்டு உள்ள போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் யார்கிட்ட பதில் சொல்றதுன்னு. ஆனால் நேர்மையாக செய்ய வேண்டும், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் துணிஞ்சு செய்யக்கூடிய சில விஷயங்களையும் செய்வதற்கான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். விசேஷமாக இன்று ஏற்றுமதி பொருளிலே இலங்கையிலே ஒரு மிக விசேஷமான, அதாவது அத்தியாவசியமானது இன்று தேயிலை ஏற்றுமதி. இந்த தேயிலை ஏற்றுமதி இந்த நாட்டில் இன்னைக்கு குறைந்து வருகின்றது, நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே இஸ்ரேல் யுத்தம் ஏற்பட்டதன் காரணமாக ஈரானுக்கு போக வேண்டிய தேயிலை ஏற்றுமதி தடங்களாக இருக்கின்றது. அதே போல ஆடை உற்பத்தி, இந்த நாட்டிலே ஆடை உற்பத்தி 2வது இடத்தை வகிக்கின்றது.